ஹலோ ஃபிரெண்ட்ஸ். நான் உங்க விஜயகுமார். சிந்தனை பூக்கள் இருந்து. இன்னைக்கு சின்ன குழந்தையிலிருந்து தாத்தா, பாட்டி வரைக்கும் எல்லாரும் மொபைல் யூஸ் பண்றாங்க. சாப்பிடும்போது மொபைல், வேலை செய்யும்போது மொபைல், படுக்கும்போது மொபைல். இந்த மொபைல் வச்சு சில பேர் என்ன அட்டகாசம் பண்றாங்க. அதுவும் குறிப்பா வண்டி ஓட்டும்போது அவங்க பண்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். பைக்ல போகும்போது ஃபோன் வந்துச்சுன்னா, அத எடுத்து காதுக்கும், ஹெல்மெட்டுக்கும் நடுவுல சொருவி, ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. ஜென்ட்ஸ் தான் இப்படி பண்றாங்க பார்த்தா லேடீஸும், நாங்களும் சலச்சவங்க இல்லன்னு பண்றாங்க. பேசாம ஹெல்மெட் தயாரிக்கிறவங்க, அதுல ஒரு பவுச் வச்சா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது ஹஸ்பண்ட், வைஃப் பைக்ல போம்போது ஃபோன் வந்துச்சுன்னா, வைஃப் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி ஹஸ்பண்ட் காது கிட்ட வைக்க, அவரு பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு. இதுவே தனியா ஒருத்தர் போம்போது அவரு ஹெல்மெட்டும் போடல. ஆனா கால் வந்தா கழுத்த நூட்டு 60 டிகிரி சாய்ச்சு, போன தோளுக்கும் கழுத்துக்கும் நடுவுல வச்சு பேசிக்கிட்டே போறாரு. கழுத்து என்னதான் ஆவுறது? இப்ப தெரியாது. வயசாகும்போது எல்லாம் இழுக்கும். அப்ப தெரியும். சின்ன பொண்ணுங்க பெரிய ஹெட்செட் மாட்டிக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க. அதுல பாட்டு கேட்கறாங்களா, பேசுறாங்களா தெரியல. ஹார்ன் தான் அடிச்சா வழிய விடுறதில்ல. நம்ம ரோடு, யார் என்ன கேட்கறது? சொந்த கார் இருக்கிறவங்க, கேப் டிரைவர் ஃபோன டேஷ்போர்ட் மேல வச்சு Google மேப்ஸ் அக்கா கிட்ட வழிய கேட்டு ஓட்டுனாங்க. இப்ப என்னடான்னா YouTube சீரியலு, படம் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம மக்கள் எப்படியெல்லாம் மல்டி டாஸ்கிங் பண்றாங்க தெரியுது. நம்ம இந்தியன் ரோடு பத்தி எல்லாருக்கும் தெரியும். நம்ம மக்கள் எப்படியெல்லாம் வண்டி ஓட்டுவாங்கன்னு தெரியும். அதனால ஃபோன் வந்துச்சுன்னா, ஓரமா நிறுத்தி பேசிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா, மிஸ்ட் கால் இருக்கும். வீட்டுல போய் அல்லது ஆஃபீஸ் போய் பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி பார்த்தத கேட்ட கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.